சரவணபவாய நமः. பிள்ளையே, என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே. இனி வாழ்வில் எல்லாம் முடிந்துவிட்டது, எதுவும் இல்லை என்று நீ நினைக்கும்போது நான் உன் வாழ்வில் பேரதிசயத்தை நிகழ்த்துவேன். இது சத்தியம். அதை நீ திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. பிள்ளையே, நீ விரும்பிய அனைத்தும் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளையே, நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்வாய். நான் தரும் அனைத்தையும் உன் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள நீ தகுதியோடு மாறிவிட்டாய். ஏனென்றால் உனக்கு எதையும் தாங்கும் வலிமை இருக்கிறது, நல்ல உயர்வான சிந்தனை இருக்கிறது, கடின உழைப்பு இருக்கிறது. பிள்ளையே, மனதை எப்போதும் சுமையால் நிரப்பிக் கொள்ளாதே. நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் தன் விதிப்படி நகரும். ஏனெனில் அனைத்தையும் இயக்குவது உன் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட கர்மத்தின் நடைமுறை. நீ எண்ணும் ஒவ்வொரு எண்ணமும் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாளை உன்னை நோக்கி திரும்பி வரும் விதையாகவே மாறுகிறது. ஆகையால் வாழ்க்கையை பயமாக அல்ல, ஒரு பயணமாக பார். நல்லதும் கெட்டதும் உன்னை காயப்படுத்த அல்ல, கற்றுக் கொடுக்கவே வருகின்றன. இந்த உலகம் ஒரு தேர்வரை போல, கேள்விகள் மாறலாம், ஆனால் பாடம் ஒன்றே. அமைதியாக இருந்து நல்வழியில் நட. உன் கர்மமே உன் பயணத்தை அழகாக்கும். அதற்கு இந்த பிரபஞ்சம் முழு ஒத்துழைப்பும் தரும். பிள்ளையே, நீ உன் சொந்த முயற்சியால் பயத்தையும் வலியையும் நெஞ்சுக்குள் அடக்கிக் கொண்டு தினம் தினம் முன்னேறி ஓடிக்கொண்டிருக்கும்போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உறவென்று சொல்லிக் கொள்பவர்களே உன் கடந்த காலத்தை சுட்டிக்காட்டி உன் இன்றைய முயற்சியை இழிவாக பேசுவார்கள். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், உழைப்பின் வலி அறியாதவர்களுக்கு முன்னேற்றம் எரிச்சலாக தெரியும். பரம்பரை செல்வத்தில் அமர்ந்து விமர்சனம் செய்பவர்களின் வார்த்தைகள் உன் பாதையை தடுக்க முடியாது. நீ சுமக்கும் பயமும் நீ கடக்கும் வலியும் எனக்கு தெரியும். அதனால் அவர்களை பார்த்து மனம் சோர்ந்து போகாதே. உன் மௌனமான முன்னேற்றமே என் அருளோடு சேர்ந்து அவர்களுக்கு விடை சொல்லும். நீ ஓடும் வழி சரிதான், தளராதே, நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ ஒருவருக்கும் துன்பம் நினைத்ததில்லை, ஆனால் உனக்கு துன்பம் வருகிறது. முன் செய்த கர்ம வினையின் தாக்கம் சில நேரம் கூடுதலாக இருக்கும், ஆனால் இது பொறுமையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக இரு. சிலவற்றிற்கு பொறுமையாக இருப்பது கூட தீர்வாக இருக்கும். எதிர்வினை ஆற்றாதே. நான் சரி செய்து தரும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடி. யாமிருக்க பயமேன். முடிவை நல்லதாக உனக்கு சாதகமாக மாற்றித் தருவேன். உன் மனம் உருகி நீ என்னிடம் வேண்டுன வேண்டுதலை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். இன்று அதற்கான பதிலை நான் தருவேன். இரவுக்குள் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீ எதற்கு குழம்பி தவிக்கிறாய்? நான் உனக்கு தேவையான வழிகளை வகுத்துவிட்டேன். அதில் நீ பயணிக்கப் போகிறாய். உனது தற்போதைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. பிள்ளையே, இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை நேராக கொண்டு செல்வதற்கு யாராவது ஒருவர் முழுமையாக வழி சொல்லுவார்கள் என்று நினைக்காதே. இது வஞ்சகம் நிறைந்த உலகம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சுயநலமும் இல்லாமல் உன்னிடம் எதையும் எதிர்பாராமல் உன்னை வழிநடத்தி நீ வாழ்வதற்கு தேவையான ஊக்கத்தையும் வழிகளையும் அளிப்பது இறை சக்தியாகிய இந்த பிரபஞ்சமும் இந்த முருகனும் மட்டுமே. ஆகையால் எல்லோரிடமும் எப்படி பழக வேண்டும் என்று முதலில் கற்றுக்கொள். நீ யாரை நம்பினாலும் அவர்கள் உனக்கு நன்மை செய்வார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. மனிதன் நிலை அதுதான். இதை உணர்ந்து கொண்டு இறை சக்தியை இறுக பிடித்துக்கொள். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகமாட்டேன். எதையும் நினைத்து குழம்பாதே. மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கண்ணுறங்கு. நான் இருக்கிறேன் உனக்கு வழிகாட்ட. பிள்ளையே, உன் கர்ம கணக்கை முடிக்க இந்த வேலாயுதம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விதிக்கப்பட்டதால்தான் என் பெயரை உச்சரிக்க வைத்து உன் வினைகளை என் அருளால் குறைத்து வருகிறேன். இந்த முருகனை வணங்கிய பிறகும் சோதனைகள் அதிகமாக வருகிறதே என்று நீ நினைக்கலாம். ஆனால் கர்மம் தீர வேண்டும் என்றால் சோதனைகள் வந்தே தீர வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை வாழ தேவையான அனுபவங்களை நீ கற்றுக்கொள்வாய். பிள்ளையே, ஏன் தேவையில்லாமல் குழப்பம் அடைகிறாய்? இப்போது என்ன நடந்துவிட்டது என்று இவ்வளவு மனவேதனையை அடைகிறாய்? இன்னும் ஓரிரு நாட்களில் உனக்கு ஓர் வழியை காட்டுவேன். திறக்க முடியாது என நீ நினைத்த கதவுகள் திறக்கும். நினைத்த வழிகள் புலப்படும். அனைத்தையும் மாற்றிக் காட்டுவேன். பிள்ளையே, நடந்ததை மறந்துவிட வேண்டாம். அதிலிருந்த அனுபவம்தான் உன் வலிமை. இன்னும் நடக்காத விஷயத்துக்கு பயப்படாமல் அதை வெற்றியாக மாற்ற நம்பிக்கை வைத்திரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்வில் வரும் சிக்கல்கள் உன்னை நிறுத்தாமல் உயர்த்தும் படிகளாக மாறும். இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஒன்றன்பின் ஒன்றாக வரும். உன் மன தைரியம்தான் உனக்கு பெரிய ஆயுதம். நீ பேசும் நல்ல வார்த்தைகளும் உன் நல்ல மனதாலும் உன் செயல்களில் வெற்றி வரும். தொலைவில் இருந்து அல்ல, மிக அருகிலிருந்து நல்ல செய்திகளும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். இத்தனை எதிரிகளா, இத்தனை துரோகிகளா, இத்தனை விரோதிகளா என்று கலங்காதே. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றும் உனக்கு துணையாக நான் உன்னுடனே இருப்பேன். நீ வெற்றி பெறுவது உறுதி.
பிள்ளையே, புதிய வருடம் புதிய பாதை மட்டும் இல்லை, பழைய வழிகளை விட்டுவிட சொல்லும் ஒரு வாய்ப்பு. நான் இந்த வருடத்தில் உன் பயத்தை தைரியமாகவும் உன் கண்ணீரை அருளாகவும் மாற்றுவேன். நேற்றைய சுமைகளை இந்த வருடத்துக்கு எடுத்து வராதே. உன் முன்னே வைத்து இருக்கும் புதிய தொடக்கம் இந்த முருகன் அருளால் நிறைந்தது. நம்பிக்கையோடு ஒரு படி எடு, மீதியை நான் பார்த்துக் கொள்வேன். வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது இறை சிந்தனையுடனும் விழிப்புணர்வுடனும் எடு. முடிவு எடுத்த பின்பு விளைவுகளை இந்த முருகனிடம் விட்டுவிடு. என்னை நம்பி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் என்னால் எடுக்கப்படுவது என்பதை மறக்காதே. நிச்சயம் நல்லதே நடக்கும். பிள்ளையே, உறவுகள் அனைவரும் உன்னிடம் இருக்கும் செல்வத்தை கொண்டுதான் மதிப்பார்கள். ஆனால் நான் உன் வாழ்வை உன் உள்ளத்தின் தூய்மையையும் உன் உழைப்பையும் வைத்துதான் மதிக்கிறேன். பணம் வந்து போகும், ஆனால் உன் நம்பிக்கையும் உன் மன உறுதியும் தான் என்றும் நிலைத்திருக்கும். எனவே பொருளாதாரத்தில் குறை இருந்தாலும் என் அருள் உன் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும். உன் மனதில் என்னை வைத்து பயணம் செய். உனக்கு தேவையான பொருளாதாரமும் உன்னை மதிக்கும் உறவுகளும் தாமாக வந்து சேரும். நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் உன் மனம் பக்குவப்பட நடக்கிற செயல். உன்னை அடுத்த நல்ல நிலைக்கு இந்த கஷ்டம் உன்னை கொண்டு போக போகிறது. இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ என்னை நம்ப ஆரம்பித்த மறுநொடி உன் கஷ்டம் எல்லாம் போய்விடும். நான் இருக்கிறேன் உனக்கு. நீ முழுமையாக என்னை நம்பு. விதி உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் என்னுடைய துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் முருகனின் ஆசிர்வாதம், அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். பிள்ளையே, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் பாதையில் வரும் விமர்சனங்களும் அவமானங்களும் உன் மனதை சிக்க வைக்க மாயவலை போல வரும். ஆனால் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் அதில் சிக்கிக் கொள்வாய். எனவே நினைவில் கொள், பொறுமை அவசியம். நான் உன் அப்பா முருகன் முன்கூட்டியே உனக்கு உணர்த்துகிறேன். யாரேனும் காரணமின்றி உன்னை விமர்சித்தாலும் அமைதியாக கடந்து செல். உன்னால் இயன்றதை குறைவின்றி செய். அந்த விமர்சனமே நாளை உன் வெற்றியாக மாறும். நான் உன்னை காக்கிறேன். உன் உள்ளத்தை தெளிவாக வை. பிள்ளையே, நடக்குமா நடக்காதா, ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்குள்? நான் நடத்துவேன். நிம்மதியை இழக்காதே. உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கேன். கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் முருகன் என நம்பு. விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகிறாய். நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன். எல்லா கதவுகளும் மூடிவிட்டது என்று கலங்காதே. அந்த கதவுகளை உடைத்து புதிய பாதைகளை படைத்து அருள் புரிவேன் இந்த வேல்முருகன். ஓம் முருகா என்று மனதார பதிவிடு. என் பிள்ளையே, நீ வழி தவறியதாக நினைத்த இடங்களில்தான் நான் உன்னை வேறு திசைக்கு திருப்பினேன். அந்த திருப்பம் தண்டனை இல்லை, அது பாதுகாப்பு. நீ பின்னால் பார்த்தால் அந்த பாதை உன்னை எதிலிருந்து காப்பாற்றியது என்று நீ புரிந்து கொள்வாய். இன்று இந்த முருகனை காணும் அனைவருக்கும் இந்த நாள் மட்டுமல்லாமல் இனி வரும் நாட்களும் இனிமையான நாட்களாகவே அமையட்டும். இது இந்த முருகனின் ஆசீர்வாதம் மற்றும் விருப்பம். ஓம் சரவணபவாய நமः.